அடுத்து மகாகவி பாரதியார். இவர் சின்னசாமி லட்சுமி அம்மாளுக்கும் சின்னசாமி மற்றும் லட்சுமி அம்மாளுக்கு மகனாய் பிறந்தார். சரிங்களா? ஸோ ஃபாதர்ஸ். இது வந்து தூத்துக்குடியில் உள்ள எட்டயபுரத்துல வந்து பிறந்தார். சரிங்களா? இவரது காலம் பார்த்தீங்கன்னா 1882 இருந்து 1921 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இயற்பெயர் சுப்பிரமணியா சுப்பையா என அழைக்கப்பட்டார். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் இவருக்கு பாரதி என பட்டமளித்தார். சரிங்களா? பாரதியின் யார் பட்டமளித்தார்கள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வரும். எட்டயபுர சமஸ்தான புலவர்களால் இவருக்கு பாரதி என்று பட்டம் வழங்கப்பட்டது. வசன கவிதைக்கு முன்னோடி பாரதி. சரிங்களா? பாரதியின் வசன கவிதைக்கு முன்னோடி வால்ட் விட்மன். இவரை பார்த்தா இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. இவர் விவேகானந்தரின் சீடராக சகோதரி நிவேதிதையை தமது குருவாக கருதினார். சரிங்களா? ஸோ பாரதியோட குரு யாரு? நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதான்னு சொல்லுவாங்க. 1904 1904 ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபானு இதழில் வெளியானது. சரிங்களா? 1904 மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றினார். சரிங்களா? எந்த பள்ளியில் கேட்கலாம். பாரதியார் முதலில் நவம்பர் 1904 ஆண்டு ஆகஸ்ட் 1906 வரை சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். சுதேசமித்திரன் தம் வாழ்நாள் இறுதியிலும் ஆகஸ்ட் 1920 முதல் செப்டம்பர் 1920 வரை அவ்விதழின் உதவி ஆசிரியராக பணியாற்றி மறைந்தார். எந்த பத்திரத்துக்கு உதவி ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இவரது புனைப்பெயர்கள். சரிங்களா? பெட்நேம். சரிங்களா? காளிதாசன், சக்திதாசன், மகாகவி, தேசிய கவி, சாவித்ரி, நித்திய தீரர், ஓர் உத்தம தேசாபிமானி. இவர் தன்னை செல்லிதாசன் என்று அழைத்துக் கொண்டார். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்து கவிஞர். சுதேசி மித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியராகவும் இந்தியா என்ற இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார். கர்மயோகி, பாலபாரதம் முதலிய ஆங்கில இதழ்களை நடத்தினார். 1907 ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்ப எந்த இடத்துல இருந்திருக்காரு? அப்போ அந்த பிளவு இருந்துச்சுல, அப்போ வந்து அவர் உள்ளதான் இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ இப்பயும் கொஸ்டின் கேட்கலாம், சூரத் பிளவில் பாரதியார் இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து யாரும் இல்லைன்னு தான் போட போறாங்க. இது படிச்சவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஏன்னா யோசிக்க மாட்டோம்ல நம்ம அந்த அளவுக்கு. ஸோ இதுல இருந்திருக்காரு. 1908 ஆண்டு சென்னையில் மாபெரும் கூட்டத்தை நடத்திய சுயராஜ்ய நாளை கொண்டாடினார். அவரது பாடல்களான வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை போன்றவை அச்சிடப்பட்டு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டது. 1908 ஆண்டு வஉசிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்கில் வஉசிக்கு ஆதரவாக சாட்சி வழங்கினார். பாரதியார் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த புதுவைக்கு தப்பி ஓடினார். அங்கிருந்து தினசரி வார இதழை வெளியிட்டார். அங்க போயிட்டாரு. சரிங்களா? அங்க ஆரம்பித்த கோஷம் போயிருப்பாங்க. சரிங்களா? கடைசி நாள்ல வந்து அங்கதான் வந்து சாதுவா இருந்து வேற மாதிரி போயிருப்பாங்க ஆரம்பித்த கோஷ். ஆங்கில அரசு 1909 ஆண்டு பாரதியின் படைப்புகளுக்கு தடை விதித்தது. உலகப் போர் முடிந்த பின்பு 1918 ஆண்டு பாரதியார் கடலூருக்கு வந்து சமயத்தில் கைது செய்யப்பட்டார். ஆனால் 3 வாரங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். சென்னை ஜனசங்கம் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் பாரதி. பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் வரலி சு நெல்லையப்பர். பாரதியாரின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி. பாரதியின் பாடல்களை ஏவி மையப்பரிடம் வாங்கி நாட்டுடைமையாக்கியவர் ஓமந்தூர் பி ராமசாமி. சரிங்களா? தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ராமசாமி. முப்பெரும் பாடல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலை சபதம், முப்பெரும் பாட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தமிழ்ல தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஞானரதம், சந்திரிக்கையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார். இவர் பகவத்கீதை தமிழில் மொழிபெயர்த்தார். சரிங்களா? அது முக்கியம். செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், திறம்பாட வந்த மாறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். பாரதிதாசன் எழுதியிருக்காரு கவிதை.
பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும். யார் சொன்னது? பரளி து. நெல்லையப்பர். பாரதி நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். இருமாப்புனா என்ன? கர்வம். சரிங்களா? இருமாப்பு கர்வம். யார்? நாமக்கல் கவிஞர் பேசியிருக்கார். பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. செப்புமொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். காக்கை குருவி எங்கள் சாதி நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. இந்த மாதிரி கவிதை இதெல்லாம் பாத்துக்கிறீங்களா? பெண்ணடைமைக்கும் இதெல்லாம் படிச்சிருக்காங்க. இதெல்லாம் இவரோட பாடல். பாடல் யார் பாடியது? சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்னது தமிழ் திருக்குறள் அந்த இதுல கேட்பாங்க உங்களுக்கு.